ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இந்த பதிவில் முருகன் படத்தை வீட்டில் எந்த இடத்தில் எந்த திசையில் வைத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்துக்கள் கடவுள்களில் அதிகமாக அனைவராலும் விரும்பப்படும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். முருகனை வணங்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. முருகனிடம் ஒரு வேண்டுதலை வைத்து மனதார முருகப்பெருமானை வணங்கினோம் என்றால் நம் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். பெரும்பாலானவர்களின் இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார். அதனால் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தையும் வேலையும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வருவார்கள். அப்படி வழிபாடு செய்யும் போதும் நாம் சில விஷயங்களை முறையாக செய்ய வேண்டும். முக்கியமாக முருகனின் படத்தை வீட்டில் எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். வீட்டில் முருகன் படம் வைக்க சரியான திசை. ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் படத்தை வாங்கி வந்து வீட்டின் மேற்கு திசையில் வைக்க வேண்டும். அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்குமாறும் நம்முடைய தலைக்கு மேல் முருகனின் உருவம் இருக்கும்படியும் வைக்க வேண்டும். ராஜ அலங்காரத்துடன் இருக்கும் பழனி தண்டாயுதபாணிதான் தொழில் வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமானின் திருக்கோலமாக கருதப்படுகிறார். ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகன்தான் தொழில் நுணுக்கங்கள், பேச்சு திறன், நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர். எனவே இவரை வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தால் வீட்டில் இருக்கும் பணப்பிரச்சனை தீரும், கடன் எளிதில் அடையும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பெருகி கொண்டே போகும். முருகன் படத்தை வாங்கி வீட்டில் வைத்தால் மட்டும் போதாது. தினந்தோறும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் படத்திற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் ராகு காலத்தில் செவ்வரளி மாலை அல்லது செவ்வரளி பூ போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதேபோல் ராஜ அலங்கார முருகனுக்கு பன்னீர் ரோஜாப்பூ அணிவித்து வழிபட்டு வந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம், உயர் பதவிகள், வருமானம் கிடைக்கும். திங்கள் கிழமையில் சம்பங்கி மாலை சாற்றி வழிபாடு செய்து வந்தால் பலவிதமான நன்மைகளை பெறலாம். புதன்கிழமை மரிக்கொழுந்து மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமை அன்று மாலை சந்தன மாலை அணிவித்து வழிபட வேண்டும். இப்படி எந்த மாலை அணிவித்து முருகனை வழிபாடு செய்தாலும் முருகன் கழுத்தில் வெட்டிவேர் மாலை இருக்கும்படி வைத்து வழிபடுங்கள். வெட்டிவேர் மாலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது பன்னீரில் கழுவி முருகனுக்கு அணிவித்து வழிபட்டால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.